வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாருமே நல்லாவே இருக்கோம். அப்புறம் லீவுக்கெல்லாம் பசங்க எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. வாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும். ஏன்னா அக்காங்க எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வரணும். அக்கா அண்ணா எல்லாருமே வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுகீரை பருப்பு போட்டு கடைய போகிறோம். அதுக்கப்புறம் சாப்பாடு, ரசம், முருங்கைக்கீரை கோதுமை மாவு போட்டு போண்டா செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறதையே சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி நம்மளும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே நம்ம விதைச்சிருக்க சிறுகீரை எல்லாமே இருக்குது. நம்ம கடைசலுக்கு தேவையான கொஞ்சம் பெரிய கீரையாக பார்த்து பிடுங்கிட்டோம். நம்ம எப்பயுமே உரம் எதுவும் மருந்து தெளிக்க மாட்டோம், அதனால் கொஞ்சம் ஓட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கீரை இயற்கையாக இருந்தால் போதும், அப்படியே நம்மளும் வளர விட்டுறது. அத்தை மாமாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அக்கா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா? கண்டிப்பாக அத்தை, அக்கா தம்பிங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக வாங்க அத்தை. ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போங்க அத்தை. பாருங்கள், நல்லா பருப்பும் கொலன்னு வெந்திருந்துச்சு, நல்லாவே இருக்குது. அப்படி நம்ம பறிச்சு வச்ச கீரையும் இது கூட போட்டு ஒரு கொதி வேக விட்டுடலாம். அப்படியே தக்காளி வெங்காயத்தையும் போட்டோன்னா நல்லா வெந்துக்கும். எப்பயுமே வதக்கி தான் போடுவோம், இந்த தடவை சரி நல்லா வேக விட்டு கடையணும். இது போல் புதுசாக செஞ்சு பார்ப்போம். அக்காங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எப்படிக்கா உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது, நான் துவண்டு போயிருந்தாலும் உங்களோட வீடியோ பார்த்தோன்னே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் ஒரு விவசாய பெண்மணி, நானும் இந்தளவுக்கு வேலை பார்க்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது உங்களோட வீடியோலாம் பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா என்னோடய சுறுசுறுப்பு காரணம் எங்கள் அம்மா தாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களை எல்லாமே காட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையுமே கற்றுக்கிட்டோம். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி நம்மளாலே இவ்வளோ தூரம் காட்டு வேலை எல்லாமே செய்ய முடியுது. வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே வெளியில் எங்கே போகிறதா இருந்தாலும் பயப்படாமல் போயிடுவேன். அவங்களோட தைரியம் தான். அதனால் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே காட்டிலேருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாமே கற்றுக்கணும், ஏன்னா நமக்கு எல்லா வேலையும் திருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் வளர்த்தணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாதுங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிள்ளைங்க எங்கக்கிட்ட அப்பா அம்மா எல்லாமே சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் இப்போ அதே போல் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால தான் பாப்பா தம்பியுமே கூட எங்களோட வருத்தம் சந்தோஷம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட்டாக வேலை பார்க்குறதுலேருந்து படிப்பு எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா குடிக்கு அடிமையாகி அதனால் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிட்டார். அம்மா காட்டு வேலை செஞ்சுட்டு தான் எங்களை எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலையால் எங்களால் படிக்க முடியல. சரி, நம்ம தான் படிக்கலையே, நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு தான் நம்ம பாப்பா தம்பி எல்லாத்தையுமே நல்லபடியாக படிக்கணும், நீங்கள் நல்லா படிங்க, நாங்கள் படிக்கலன்னா இல்லைம்மா, எங்களால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் படிக்க முடியல, இன்றைக்கி நீங்கள் நல்லா படித்து நல்லபடியாக வேலைக்கு போகிற அளவுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி பாப்பாவை வளர்த்திட்டு இருக்கேன். தம்பிக்கும் அதே தான். அதனால் குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தளவுக்கு பிள்ளைங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்கக்கிட்ட எல்லாமே சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட சந்தோஷம் மட்டுமே தெரியக்கூடாது, கஷ்டங்களும் தெரியணும். அப்போ தான் அவனுங்களுக்கு பின்னாடி நம்ம இதெல்லாம் கடந்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னு அவனுக்கு ஒரு தைரியம் வரும். கண்டிப்பாக அதனால் சொல்லி வளர்த்துங்க. அதே போல் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமும் சரிங்க, எங்கள் வீட்டில் அத்தை தான் எல்லாமே. அத்தை எங்கேயுமே வெளியில் போகிறது, வியாபாரத்துக்கு போகிறது, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுமே ஒரு வீர பெண்மணிகள் தான். எனக்கு அம்மாவும் சரி அத்தையும் சரி எல்லாருமே ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்காங்க. அவங்க வீட்டில் நம்ம பார்க்குற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அத்தையும் அம்மாவும் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ டக்குன்னு ஒரு முடிவெடுக்கிறது, பேசுகிறது எல்லாமே அவ்வளோ பொறுப்பாக செய்வாங்க. அவங்களும் எனக்கு ரொம்ப என்ன அங்கேருந்து அம்மாவை விட இங்கே இருக்கிறவங்க அத்தைன்னு சொல்லக்கூடாது, அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னொரு அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்.
அதனால் எங்கள் அத்தையை பார்த்தும் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பெண்மணியாக இருந்து இந்தளவுக்கு வியாபாரத்துக்கெலாம் போய் தன்னோட பிள்ளைங்களெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே பெருமையான ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்கு அம்மாவும் சரி அத்தையும் சரி எனக்கு கடவுள் இந்தளவுக்கு ஒரு நல்லவங்களாக கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷங்க. அத்தை அம்மான்லாம் கிடையாது, 2 பேருமே எனக்கு அம்மா தான். அதனால் எனக்கு ரொம்பவுமே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதனால் நான் இப்படி ஒரு சொந்தங்கள் கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவுமே பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நான் என்றைக்குமே காப்பாற்றிக்குவேங்க. வாங்க அப்படி நம்மளும் கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கீரைக்கு வடகம் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன். வடகத்தோட வாசனையே வாசனை தான். பாருங்கள், பேசிகிட்டே உப்பு போட மறந்துட்டேன். அப்புறம் இப்போ தான் போட்டு கடையிறேன். கீரையில் வடகம் சேர்த்து தாளித்தா தான் ரொம்ப வாசனையும் கூட. நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வடகம் தாளித்தா ரொம்ப பிடிக்கும். வாங்க அப்படியே கீரையும் பாருங்கள் நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு. கீரை கடைஞ்சிட்டியாம்மா? எனக்கும் கொஞ்சம் குடுமா, உப்பு வரைக்குதான்னு பார்க்குறேன். கீரையே உங்களுக்கு தான் சாமி. ம், சாதம் போட்டு சாப்பிடாம வெறும் கீரையாக சாப்பிட்றீங்களா? பரவாயில்லம்மா. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குமா. அப்பா, நம்ம வீட்டு பெரிய மனுஷியே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீரை நல்லா தான் இருக்கும். ஏ சாமி? ஆமாம்மா. சரிம்மா, நான் மஞ்சள் நோண்ட போகிறேன் வெயிலுக்கு முன்னாடியே. இல்லை சாமி, பாருங்கள் சாதம் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒன்றா காட்டுக்கு போயிடலாம், சரியா? சரிம்மா. இருங்க ஒரு 5 நிமிஷம். அதை ரசம் வச்சுட்டு போண்டா சுட்டுருவோம். நீங்கள் போயிட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு வா சாமி, போண்டா போடலாம். சரிம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேம்மா. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிறந்த உடனே சக்கரை தண்ணிக்கு எதில் புளி தண்ணி ஊற்றிட்டாங்க போல். எப்போவுமே வீட்டில் ரசம்னு ஒரு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டினா மோர் தயிர் ஏதாவது கேட்பாங்க. சரி, நம்மளும் வச்சு வச்சிட்டா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. வாங்க அப்படியே நம்மளும் கோதுமை மாவு முருங்கைக்கீரை போட்ட போண்டா போட்டுடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை, கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் போட்டிருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்போம். சரி, இன்னைக்கு காலையிலே போட்டால் பிள்ளைங்களும் லீவுனால சாப்பிட்டுருப்பானுங்கன்னு போட ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன கீழாங்கண்ணு போண்டாவா சடிக்குதா சாமி? ஐயோ ஐயா, நாக்கப்பாரு என்ன நக்குது. இன்னது போண்டா வேணுமா? சரி போ, அண்ணா பாரு மஞ்சள் வெட்டிட்டு இருக்காங்க, போய் கூப்பிட்டுட்டு வாங்க, சாப்பிடலாம் போங்க. அண்ணா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணா. அம்மாவும் நீ சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கண்ணா. வாண்ணா, சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வெட்டலாம்ண்ணா. கொஞ்சத்தையும் வெட்டிட்டு வரமாப்பா. சரிண்ணா, வெட்டிட்டு வாண்ணா. ஏண்டா, நான் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் கண்ணுன்னு சொன்னல, அதுக்குள்ளே எது காலையிலே போயிட்டேன்? இல்லைம்மா, வெயிலுக்கு முன்னாடி போய் வெட்டி விட்டு வந்துடலாம்தாம்மா போனேன். கொஞ்சம் நேரம் கழித்து போகலான்னு சொன்னேனா இல்லையா? ஏன் என்னாச்சு கையை தைச்சிட்ருக்க? வெட்டி கொப்பளம் போட்டு. அச்சோ, அதுக்கு தாண்டா கோடாரியில் அது என்ன கொந்தாளத்தெல்லாம் பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி வெட்டக்கூடாது, பார்த்து வெட்டணும்.
பொறுமையாக பார்த்து செய்ய வேண்டியதானே கண்ணு, ஏற்கனவே இப்படி பண்ணுறீங்க. ம் ஸோ பார்த்துடா எப்படா சாப்பிட்றது. சரிவா, நானாவது இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விட்ற, கை வேற ஏறியும் பாவப்போ. சரி போண்டா சாப்பிடு. சேர்ந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கலாமா? சேர்ந்து சாப்பிட்லாமா? சரி உட்கார், அவ்வளோதான், ஒரு அரிசல் போட்டு எடுத்துடலாம். வாங்க சொந்தங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச சமையல் ஒன்று பண்ணிட்டேன். அப்படியே மரத்தடியிலே உட்காந்து சாப்பிட்லாம், காற்று வாங்கிட்டுன்னு சாப்பிட்டு. நம்மளும் மஞ்சள் வெட்டுறதுக்கு வேலை இருக்குது, சரி சாப்பிட்டு போகலான்னு. என்ன ஒரே ஒரு குறைன்னா, அக்காங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றேன். அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக லீவுக்கு எல்லோரும் பசங்களோட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் கையால் ஒரு வேலையாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. அத்தை மாமாங்க எல்லாருமே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுவாங்க. அம்மா நீ செஞ்ச கீரை சூப்பராக இருக்குமா? சூப்பரா, ஓகே சாப்பிடுங்க. சாப்பிட்டு மஞ்சள் வெட்ட வந்தாச்சுங்க. பாரு, மஞ்சள் போடையில் இருந்த ஆசை இப்போ வெட்டையில் இல்லை. இப்படியா மஞ்சள் இருக்கும்? எப்படி மஞ்சள் தூர் ஒன்று இத்தத்தை சோட்டிருக்கோம். ஒரு தூர் 4 கிலோ மஞ்சள் வரும். போட்டா அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறது, இப்படி இருக்குது மஞ்சள். இந்த பணத்தை கொண்டு எந்த லாக்கரில் வைக்கிறதுன்னு தெரியல, எந்த பேங்கில் போடுறதுன்னு தெரியல. மஞ்சளே சரியில்லைங்க. ஏன்னா போட்ட காசு கூட முட்டு வலி முதுகு வலி போட்டு அந்த காசு கூட வராதாட்டிருக்குது. என்ன பண்ணுறது, மஞ்சள் இப்படி இருக்குது. விவசாயக்காரங்க இப்படி இருந்தால் எப்படி பிழைக்கிறது? மஞ்சளே சரியில்லை. விலை இருக்குது, ராசி இல்லையே. மஞ்சள் விலை விற்கிறது பரவாயில்ல, ராசி இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. பாப்பா பொறுக்கு பாப்பா, என்ன பண்ணுறது? மஞ்சள் இது ஆளை விட்டு என்ன பண்ணுறது? நம்ம நிழலில் காலையில் சத்த அந்தியில் சத்த நம்ம ஒடிச்சு போடலாம். மஞ்சளே இல்லையே, மஞ்சள் சரியில்லையே. பொறுக்குங்க. அப்புறம் நம்ம போய் நிழலில் உக்காந்துக்கிட்டு போடலாம். பார்த்து தூக்கி போப்பா. பரவாயில்ல, பார்த்து போ.